வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அறம் 40. விக்ரம் வந்தான். கீர்த்தி பேச ஆரம்பிக்கும் முன்னே அவன் பேச ஆரம்பித்திருந்தான். ஆர்த்தி என்ன சொல்லியிருப்பான்னு தெரியும். அவளுக்கு அம்மாவை கொஞ்சம் கூட பிடிக்கல. லவ் பண்ணப்போ அவள் இப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப மாறி இருக்கா. அதுவும் அம்மா சொன்னதை கேட்க அவளுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி உங்க கூட எப்போ ஒன்றா சேரணும் கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கா? கீர்த்தி கேட்க, அது பெரியவங்க சொல்கிறது நல்லதுக்கு தானே இருக்கும். சரிதான், பெரியவங்க சொல்கிறது நல்லதுக்கு தான். உங்களோட எல்லா முடிவும் உங்கள் அம்மா தான் எடுக்கணும்னு சொன்னால் ஆர்த்தி என்ன செய்வா சொல்லுங்க? உங்கள் அந்தரங்கம் கூட அம்மாவுக்கு தெரியாமல் நடக்காது இல்லை? இதில் என்ன தாம்பத்தியம் உங்களுக்குள்ள? பேசாமல் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிடுங்க, அதுதான் நல்ல வழி. இல்லை இல்லை, எனக்கு ஆர்த்தி வேணும். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவளை என் அம்மா பேச்சை கேட்டு நடக்க சொல்லுங்க. இல்லை பிரச்சனை தீர எதுவும் வழி இருந்தால் சொல்லுங்க. எப்படி விக்ரம் முடியும்? உணர்ச்சி உள்ள ஒரு பொண்ணை உங்கள் கை பொம்மையாக மாற்றி தர சொல்கிறீங்க. அது என்னால் முடியாது. கீர்த்தி மறுக்க, அப்படி இல்லை, அவள் என்னை புரிஞ்சுக்க வழி சொல்லுங்க. விக்ரம் கேட்க, சரி, வீட்டுக்கு போய் ஒரு வாரத்துக்கு தங்க தேவையான துணி எடுத்துக்கிட்டு இங்கே வாங்க, நான் புரிய வைக்கிறேன். கீர்த்தி கூற, இங்கேயா? விக்ரம் தயங்கி கேட்க, ஆமாம், இங்கே தான். ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே தானே அட்மிட் பண்ணுவாங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் இதுதான். ஒரு வாரம் 2 பேரும் அட்மிட் ஆகிடுங்க, சரியா? கீர்த்தி கேட்கவும், சரி, நான் வேலைக்கு போகலாம் தானே? விக்ரம் கேட்க, ஒரு நாள் மட்டும் லீவ் போட வேண்டி வரும், மற்றபடி நீங்கள் வேலைக்கு போகலாம். அப்போ சரி. விக்ரம் சரியென தலையாட்ட கீர்த்தி எழுந்து நின்று வணக்கம் சொல்ல விக்ரம் எழுந்து பதிலுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். என்ன ஆச்சு? யோசனையாக வந்த கீர்த்தியை பிரகாஷ் கேட்க, ராத்திரி விரிவா சொல்றேன். இன்னைக்கும் பேசணுமா? பேசி பேசியே நேரம் போகுதுரி புலி. பிரகாஷ் புலம்ப கீர்த்தி அவன் இடுப்பில் கிள்ளி வைக்க பிரகாஷ் கத்த அதற்கு கௌதம் திரும்பி சிரிக்க கீர்த்தி சமையலறை உள்ளே சென்று விட்டாள். பின்னர் சமையல் முடித்து உணவு உண்டு அரட்டை அடித்து பூங்கா சென்றுவிட்டு இரவு பிரகாஷ் தரும் விருந்து என்று இரவு உணவு முடித்து விட்டுதான் இல்லம் வந்தனர். இன்னைக்கும் நாளைக்கும் தீபி என் கூட தான் தூங்குவா. நான் செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போகிற வரை என் பேத்தி என் கூட தான். ஊருக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன் வேற சொல்கிறா. நான் இவளை விட்டு எப்படி இருப்பேன்னு தான் தெரியல. அகிலம் சொல்ல, அப்போ போக வேண்டாம்மா, விடுங்க. சரி, உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லையா? பிரகாஷ் குழந்தை போல தாயின் கைப்பிடித்து கேட்க, நீயும் என் பேத்தியும் ஒன்னா? உனக்கும் உன் பொண்டாட்டி இருக்கா தானே? எனக்கு என் பேத்தி தான் கம்பெனி. மாத்திரை நான் சாப்பிட்டா அவள் துடிச்சு போய் தண்ணி குடிப்பாட்டி தொண்டையில் நிற்கும்னு சொல்கிற ஆள். அகிலம் முகத்தில் பெருமை வர, எங்கள் பொண்ணும் எங்களை போலவே உன் மேலே பாசமாக இருக்கா தானே? கண்டிப்பாக போகணுமா? அகிலம் அவன் தோளில் அடி வைக்க பிரகாஷ் வலிப்பது போல நடிக்க தீபி அகிலத்தை முறைத்து கொண்டிருந்தாள். அதற்குள் கீர்த்தி உடைமாற்றி வர தீபிக்கு கை கால் கழுவிவிட்டு உடைமாற்றி தூங்க வைக்க ஆரம்பித்திருந்தாள். என்கிட்ட குடுமா, நீ கிச்சன் ஒதுங்க வச்சுட்டு தூங்கு போ. அப்புறம் கவனமாக இருக்கணும், சரியா? அவங்க 2 பேரும் சண்டை போட்டு நம்ம வீட்டை காலி பண்ண போகிறாங்க. அதை விட தீபி முக்கியம். இங்கே பாரு பிரகாஷ், வேலையெல்லாம் அப்புறம். அவங்க இருக்கிற நாள் வர 2 பேரையும் பார்த்துக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அவளுக்கு உதவி பண்ணு. தனியாக பிள்ளையும் வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்க்கணும். நான் போகவா? மனசு ஒரு பக்கம் போன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் உங்களை விட்டு எப்படி போகன்னு இருக்கு. அகிலம் கவலையாய் பேச, அம்மா போகணுமா? கண்டிப்பா போகாத, நாங்கள் தனியாக இருப்போம்மா. பிரகாஷ் வேறு கேட்க, அத்தை ஆசையாக இருக்குன்னு சொன்னீங்க தானே? உங்களுக்காக தான் அண்ணியை கூட துணைக்கு அனுப்பிவிட சொல்லி கௌதம் அண்ணா கூட பேசினேன். இப்போ மாட்டேன்னு சொன்னால் அண்ணி என்ன கடிச்சு வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் அண்ணாவும் ஃப்ரீயாக இருக்காரு, போயிட்டு வாங்க. அன்னிக்கு வேற உங்கள் கூட ஊருக்கு வர ஆசை. இங்கே இருக்கிற திருச்சி தானே, எப்போ நினச்சாலும் கிளம்பி வந்துடலாம். கீர்த்தி சொல்ல, அதுவும் சரிதான். மாப்பிள்ளை கூட வரும்போது எந்த தடங்களும் வேண்டாம். ஆனால் 3 பேரும் பத்திரமா இருக்கணும். அகிலம் கூற, சரி, கவலை விட்டு போயிட்டு வாங்கம்மா. லீவ் கிடைச்சா நானும் வரேன். எல்லாரையும் கூப்பிட்டு திரும்பி வரும்போது மலைக்கோட்டை போயிட்டு வருவோம். பிரகாஷ் சொல்ல, அகிலம் சரி என்று சொல்லிவிட்டு தீபியை அள்ளிக்கொண்டு அவர் அறை சென்று விட்டார். கீர்த்தி வேலையெல்லாம் முடித்து குளித்து படுக்கை அறை வர பிரகாஷ் அவனின் மொபைலில் மூழ்கியிருந்தான். கீர்த்தி வந்து அவன் மடியில் தலை வைத்து படுக்க பிரகாஷ் அவள் தலைமுடியை வருடி விட்டான்.
சொல்லுமா, எதுக்கு அவங்கள இங்க வர சொன்ன? அம்மா ஊருக்கு போறதுல ஏன் இவ்வளோ உறுதி? கண்டிப்பா காரணம் இருக்கும். தீபி அம்மா கூட அனுப்பி விடுவோமா? எதுவும் பிரச்சனை ஆகாது தானே? பிரகாஷ் பரிவாய் கேட்க, பாவம் தங்கம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட கண்ணில் அடிப்பட்ட வலி, அவமானம், அன்பை கொடுத்து அன்புக்கு ஏங்கி நிற்கிற அவ கண்ணை பார்க்க முடியல என்னால். அந்தரங்கம் கூட அம்மா சொல்லி தான் நடக்கணுமா? கீர்த்தி கேட்க, பாவம் இல்லையா? அந்த விக்ரம் அமைதியாவா இருக்கான்? இதெல்லாம் கூடவா கேட்கிறான்? என்ன புருஷன் இவன்? பிரகாஷ் ஆச்சரியமாய் கேட்க, அதுக்கு தான் அத்தைய ஊருக்கு போக சொன்னேன் பிரகாஷ். கண்டிப்பா அவருக்கு பாடம் சொல்லி தரணும். உங்க ஒத்துழைப்பு வேணும் எனக்கு. பூனைக்குட்டிய கவனமா பார்த்துக்கணும். அந்த விக்ரம் வேற வாய்க்கு வந்ததை பேசுவார். கீர்த்தி சொல்ல, இதுக்கு பயந்து தான் நான் அம்மாவை இருக்க சொன்னேன். ஆனா அம்மாக்கும் சங்கடம் கொடுக்க கூடாது இல்ல. எனக்கும் உங்க எண்ணம் புரிஞ்சுது பிரகாஷ். ரொம்ப எல்லை மீறினா கண்டிப்பா காலி பண்ண சொல்லிட்டு இவங்க விஷயத்த விட்டுருவேன். கவலையை விடு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ நிம்மதியா இரு. அன்னைக்கு இதெல்லாம் புரியாம ரொம்ப பேசிட்டேன் இல்ல, சாரிம்மா. பிரகாஷ் சொல்ல, கீர்த்தி பிரகாஷ் கன்னத்தில் முத்தம் வைக்க அவன் அருகில் நெருங்க இவள் நாணமாக அவனை பார்த்திருக்க அவள் இமைகளில் முத்தமிட்டவன் மெல்ல அவளின் மேல் படர ஆரம்பித்திருந்தான். காலையில நிறைய வேலை இருக்கு பிரகாஷ். கீர்த்தி சொல்ல, 2 நாள் தான் புலிக்குட்டி நேரம். அப்புறம் அம்மா ஊருக்கு போயிட்டா இந்த தனிமையே கிடைக்காது. 2 நாளைக்கு இப்படிதான், பேசாத. அவன் கண்ணடித்து கரம் கோர்க்க கீர்த்தி வெட்கத்தில் அவனுள் புதைந்தாள். காலையில் எப்போதும் போல நாள் தொடங்கியிருக்க மகளுக்கும் கணவனுக்கும் முத்தம் வைத்து வேலைக்கும் பள்ளிக்கும் அனுப்பி வைத்தாள். கீர்த்தி அலுவலகம் கிளம்பிக் கொண்டே, அத்தை கிளம்பி இருங்க, மதியம் பிரபா நீ வந்ததும் ஒன்னா ஷாப்பிங் போயிட்டு வருவோம். என்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன். கீர்த்தி சொல்லிவிட்டு அபார்ட்மெண்ட் செல்ல ரியா அவளை கார் பார்க்கிங்கில் பார்த்து காலை வணக்கம் சொல்லி சிரித்தாள். இருவரும் ஒன்றாக மாடிப்படி ஏற பவி எதிரில் வந்தாள். நீ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நாளைக்கு அவரே குடியை நிறுத்த மீட்பு மையம் வரேன்னு சொல்லிட்டார். பவி கூற, செம்ம அக்கா, கொஞ்ச நாள் போகட்டும். உடல்நல மோசமா இருக்குன்னு சொல்லியே நடிங்க ப்ளீஸ். கீர்த்தி கூற, அவர் மட்டும் சரியாகிட்டா உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன். பவி கையெடுத்து கும்பிட்டு கூற, அக்கா ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம், நானும் உங்க தங்கச்சி போலதான். கீர்த்தி அவரிடம் கூறவும் பவி சிரித்து அவளின் கன்னம் வருடி விட்டு கீழே இறங்கிவிட ரியா கீர்த்தியை ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன நீ பண்ணீங்க அப்படி? ரியா கேட்க, பவி அக்காக்கு கேன்சர்னு செந்தில் அண்ணா கிட்ட போய் சொல்லியிருக்கோம். ஐயோ எதுக்கு? குடியை நிறுத்ததான். தனக்கு எதுவும் ஆனாலும் இந்த குடியை நிறுத்த முடியாது. ஆனால் பாசம் இருக்கு பார், அது போதையோட விளையாடும். பவி அக்கா இல்லாமல் போனா அப்புறம் பிரதீபா யார் பார்ப்பா? அவனை குடிக்கிற இந்த செந்தில் நான் பார்த்துக்க முடியுமா? சரி, குடியை தானா நிறுத்த முடியாதா? தடுப்பு மையம் போகணுமா? கண்டிப்பாக போகணும். கேன்சர் போலவே கொடிய நோய் இந்த குடிபோதை. கதையில் பின்வரும் தகவல்கள் எழுத்து.com வலைத்தளத்தில் பெறப்பட்டது. ஆரம்பத்தில் பெரும் ஆசை, நண்பர்களின் வற்புறுத்தலுக்காக மது அருந்துவார்கள். பின்பு அதில் தொடர்ந்து நாட்டம் ஏற்பட்டு குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். நாளடைவில் இன்னும் அதிக அளவில் குடித்தால்தான் போதை ஏற்படும் என்கிற நிலை உருவாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு எங்கே எப்படி குடிக்கலாம் என்று மதுவை பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். இவையே ஆரம்ப கட்ட நிலை. அடுத்து குடிப்பதை கட்டுப்படுத்தவோ மதுவின் அளவை குறைக்கவோ முடியாது. வற்புறுத்தலின் பேரில் சிறிது காலம் நிறுத்துவது போல இருந்துவிட்டு மறுபடியும் அதிகமாக குடிப்பார்கள். கோபம், வெறுப்பு, சண்டை இவையே இடைப்பட்ட காலகட்ட நிலை. தொடர்ந்து அதிகமாக குடிப்பது, குடிப்பதற்காக கடன் வாங்குவது, பொய் பேசுவது, திருடுவது, குடிக்க தடுப்பவர்களை அடிப்பது, காரணமே இல்லாமல் மனைவியின் நடத்தையை சந்தேகிப்பது என நிலைமை விபரீதமாகும். குடித்தால்தான் சிறிதளவேனும் செயல்பட முடியும் என்கிற உச்ச நிலை உருவாகும். இது போன்ற தீவிர இறுதிக்கட்ட நிலைக்கு வந்துவிடுவார்கள். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடே இல்லாமல் குடிப்பவர்களில் யாருக்கு வேண்டுமானாலும் குடிநோய் வரலாம். குடிப்பவர்களில் 10 முதல் 20% மதுவுக்கு அடிமையாகி விடுகின்றனர். இரத்தத்தில் 20 மில்லிகிராம் ஆல்கஹால் கலந்தாலே பார்வை திறன் குறையும். 30 மில்லிகிராம் என்ற அளவை தொட்டால் தசை தன் கட்டுப்பாட்டை இழக்கும். சிந்திப்பது, புரிந்து கொள்வது, மதிப்பிடும் தன்மை குறைவது என்று சங்கிலி தொடர் போல எல்லாம் பாதிக்கப்படும். உடல் அளவிலும் மன அளவிலும் குடிக்கு அடிமையாகி விடுவதால்
வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட குடிப்பதை அவர்களால் நிறுத்த முடியாது. ஏனெனில் குடியை நிறுத்தும்போது கைநடுக்கம், தூக்கமின்மை, மனச்சோர்வு, சிந்திக்கும் திறனில் பாதிப்பு, பயம், பிரமை, நரம்பு தளர்ச்சி, உணர்ச்சியின்மை என்று பல்வேறு பாதிப்புகள் உருவாகும். கணையத்தில் ரணம், தோல் தொடர்பான வியாதிகள், தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, ஊட்டச்சத்து குறைபாடு, வயிற்றுப்புண், ஜீரண சக்தி குறைதல், புற்றுநோய் அபாயம், கல்லீரல் வீக்கம், மஞ்சள் காமாலை, இதய துடிப்பில் மாற்றம், இரத்த குழாய்கள் பாதிப்பு, இதய தசைகள் பழுதடைதல் என்று உடலின் எந்த உறுப்பையும் இந்த குடிநோய் விட்டு வைக்காது. குடித்தவுடன் மூளை செயல்படும் திறனும் உடனடியாக குறைவதோடு நிரந்தர பாதிப்புகளும் உள்ளாகும். மதுவின் தாக்கத்தில் கார் அல்லது பைக் ஓட்டுகிறவர் தாறுமாறாக வாகனம் ஓட்டி விபத்துக்குள்ளாக இதுவே காரணம். நன்றி எழுத்து.com. அறம் தொடரும். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.